கார்த்திகை மாத நட்சத்திர பலன்கள் மீனம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள் நவம்பர் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் வரை. முதலில் பூரட்டாதி 4ஆம் பாதம். கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். ராசிநாதன் குரு வக்கரம் அடைந்திருப்பதால் செயலில் தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். இதற்கு முன்பு இருந்த இயல்பு நிலை இப்போது இல்லாமல் போகும். வேலையில் பிரச்சனை தலை காட்டும். வியாபாரத்தில் உங்களின் திட்டங்கள் இழுபறியாகும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு செவ்வாய் டிசம்பர் 6 வரை பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். விஐபிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுடன் தோள் கொடுப்பார்கள். கடன் தொல்லை, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் என்று இருந்த நிலை அனைத்தும் மாறும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவரும் இந்த நேரத்தில் ஒருவரை அனுசரித்து செல்ல வேண்டும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களை எல்லா நிலையிலும் பாதுகாப்பார். ஆரோக்கியத்துடன் தலை நிமிர்ந்து நடைபெற வைப்பார். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன். அடுத்து உத்திரட்டாதி. கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். விரயஸ்தானத்தில் இருக்கும் சனியும் ராகும் செலவுகளை அதிகரிப்பார்கள். கையில் பணம் வருவதற்கு முன்னதாகவே செலவு காத்து கொண்டிருக்கும். பணத்தை பூமி, தங்கத்தின் மீது முதலீடு செய்வது நன்மை தரும். வியாபாரத்தில் அதிகபட்ச கவனம் தேவை. முதலீட்டிற்கேற்ப லாபம் கிடைக்காமல் போகும். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு திடீரென்று வாகனம் பழுதாகி செலவை ஏற்படுத்தும். புதிய இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது என்ற வகையில் செலவுகள் தோன்றும். அரசியல்வாதிகளுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. அதே நேரத்தில் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். சுக்கிரன் நவம்பர் 27 வரை குடும்பத்தினர் உங்கள் மீது அன்பு செலுத்த உதவுவார். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். நவம்பர் 27 முதல் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு கையில் பணப்புழக்கம் இருக்கும். நீண்டகால கனவுகள் இந்த நேரத்தில் நனவாகும். உடல்நிலை சீராகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்மன். அடுத்து ரேவதி நட்சத்திரம். கார்த்திகை மாதம் யோகமான மாதம். புதன் டிசம்பர் 6 வரை அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்கள் தருவார். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வரவேண்டிய பணம் வரும். பொருளாதார நிலை உயரும். கலைஞர்கள், வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் நிறைவேறும். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். டிசம்பர் 6 முதல் புத ஆதித்ய யோகம் உண்டாவதால் நீங்களே நம்ப முடியாத அளவிற்கு உங்கள் நிலை மாறும். கையில் பணம் புரளும். பணியாளர்களின் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும். 6ஆம் இடத்தில் இருக்கும் கேது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். நோய் நொடி எதிர்ப்பு என்று இருந்த நிலைகளில் மாற்றத்தை உண்டாக்குவார். சூரியன் பெரியவர்களின் ஆதரவை ஏற்படுத்துவார். கலைஞர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். படிப்பில் மாணவர்களுக்கு அக்கறை உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள்.